Hey guys, welcome back to our channel. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும். ஹாய் காய்ஸ். எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் இல்லாம போகுது. அப்புறம் சா- ஒழுங்கா சாப்பிட முடியாம எப்போ போகுது. காலையில எப்போ ராத்திரி தெரியலையே. அதான் உண்மை. சாப்பிட முடியாம போகுது, விடியது தெரியல, அப்புறமா வந்து இருட்டுறது தெரியல, எதுவுமே தெரியல. அது பாட்டுக்கு போகுது. அது பாட்டுக்கு நாங்களும் போறோம். ஓகே. அப்புறம் இப்போ பேபிக்கு கரெக்டாக வந்து 3 months ஆகுது. ஓகேவா? நாங்கள் இது வரைக்கும் யாருக்கு எதுவுமே சொல்லல. 3 months ஆக போகுது. சாரி, 3 months ஆக போகுது. ஓகேவா? இந்த ஃபோட்டோஸ் அப்புறமா வீடியோஸ் எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் போடல. என்ன பேபின்னு மட்டும் போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்புறம் அவ்வளோதான், இவ்வளோதான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னையிலேருந்து நாங்கள் வந்து டெய்லி விளாக் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம். இல்ல இல்ல, போட்டுடலாம் கைஸ், போட்டுடலாம். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, எப்படியும் நம்ம வந்து இந்த வாட்டி டெய்லி விளாக் போடுறோம். ஏன்னு சொல்லு, காசு இல்ல நண்பர்களே, காசு இல்ல, காசு காசு வேணும் நண்பர்களே, அதனாலதான். ஓகே கைஸ், என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒர்க் இல்லை, ஒரு 2-3 ஒர்க் இருக்கிறதுனாலதான் இப்போ வந்து பெருசா vlog எடுக்க முடியல. கண்டென்ட் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம், இன்ஸ்டாலையும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். யூடியூப்ல பெரிய வீடியோ போடுறது இல்லை கொஞ்ச நாளாவே. கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காகவும் ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து முக்கியம் இல்லை, அதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஓகேவா? அப்போ இனி நாங்கள் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக இருந்தா போரட்டா. ஓகே ஓகே. அப்புறம் இப்போ இந்த 3 மாசத்துல சில விஷயங்கள்லாம் வந்து நைட்டு எப்போ எழும்பணும், எப்போ தூங்கணும், கரெக்டான டைமிங் என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இப்போ 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 லாஸ்ட் ஒரு 10 நாளா கரெக்டாக போயிட்டு இருக்கு. டச் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அப்படியே போட்டோம். நண்பர்களே, நான் தூங்குறதே வந்து ஒரு 4 மணிக்கா 4:30 மணிக்கு தான் நான் பொதுவாகவே வந்து படுப்பேன். இதுல 3 மணிக்கு இவங்களை வேற எழுப்பி விடணும். எழுப்பி விட்டு திருப்பி 1.5 மணி நேரம் போய் உட்காந்து என்னோட ஒர்க்கை முடிச்சு திருப்பி வந்து நான் படுக்கிறது 4:30 மணிக்கு. அதுக்கடுத்து 10 மணிக்கு எழும்புவேன். 10 மணிக்கு எழும்பிட்டு அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த கேப்ல தான் இந்த vlog எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியால நான் உட்காந்துட்டு இருக்கேன். அதாவது என்ன விஷயம்னா, நமக்கு கேப் கிடைக்கும் போதுதான் படுப்போம். நம்ம வந்து இப்பதான் படுத்திருப்போம். அடுத்தது வந்து ஒரு நிமிஷத்துல யாரோ வந்து நம்மள தட்டி எழுப்புற மாதிரியே இருக்கும். எவ்வளவு கடுப்பா இருக்கு, யோசிச்சு பாருங்க. என்ன விஷயம்னா 2 hours 2.5 hours ஒர்க்கை வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணும். ஸோ அதனாலேயே மெயின் விஷயம் என்னன்னா, அந்த எழுப்பிட வேண்டியது இருக்கும். ஐயோ, இவளை எழுப்புறதுக்கு முன்னாடி நான் படுற பாடு இருக்கேன். ஆமா, ஒரு சண்டை வந்து புதுசா வந்து வெடிச்சு மூஞ்சி ஒரு மாதிரி இப்படி இருக்கும்ல, பெரிய சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் மூஞ்சிடும். அந்த மாதிரி இவளை எழுப்பும்போது என்ன யாரும் தூங்க விட மாட்டாங்க, என்ன யாரும் அப்படி ஒரு 2 துளி கண்ணீர் வரும். அதுக்கடுத்து 1/2 மணி நேரம் தாண்டி எழுந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு படுத்துறடி. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இதோ இந்த மேடம் இருக்காங்கல்ல, இந்த மேடம் இதோ வாயை பழந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மேடம் வந்து ஒழுங்கா தூங்குறது இல்ல. பிளஸ் வந்து நானும் சொல்லுங்க, உங்க டிக்ஷனரியில தூக்கம்னா என்னன்னு இருக்கலாம். என் டிக்ஷனரியில இப்ப இல்ல, தூக்கம்னா என்னன்னே இல்ல. இப்ப இதுதான் சிச்சுவேஷன். ஒழுங்கா சாப்பிட முடியறது இல்ல, தூங்க முடியறது இல்ல. ஸோ அது வந்து இப்போ பேபி வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் இப்படி தான் இருக்குமா, இல்லை 1 வயசு வரைக்கும் இப்படி தான் இருக்குமா? 6 மாசம். ஓகே சரி, இப்படிதான் இருக்கும். உன்னோட கணிப்புல அது 6 மாசம் இல்ல. சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொன்னாங்க 3 மாசம், அடுத்த எல்லாரும் சொன்னாங்க 6 மாசம், அடுத்த எல்லாரும் சொல்லுவாங்க நீ 1 வருஷம், அடுத்த எல்லாரும் சொல்லுவாங்க நீ 2-3க்கே போயிருவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. ஓகே, அவ்வளவுதான். ஆனா வந்து எங்களுக்கு அது வந்து என்ன சொல்றதுக்கு, ஸ்டார்டிங்ல பழகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கரெக்டா? ஸ்டார்டிங்ல இப்ப பழகிடுச்சு. பழகுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக 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 இதுதான் இவ்வளவுதான், இவ்வளவு இந்த டைம்ல இருக்கணும். அதான் எல்லாருமே இப்படிதானே. அப்போ இப்படிதான் இவ்வளவுதான் அப்படின்னு வந்து ஒரு டைமை செட் பண்ணி நாங்க வந்து பழகிக்கிட்டோம். சிரிக்கிறா அவ. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, படத்துல அது என்ன படம், காஜல் ஒரு பாட்டு பாடுறது சொல்லுவாங்கல்ல, என்ன தேடாதீங்க லெட்டர் லிஸ்ட் எங்கேயாவது ஓடிடலாம்.
எனக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. என்ன யாரு தேடாதீங்க லெட்டர் லிஸ்ட் எங்கேயாவது வாட்டிலாம் இருந்தது. அவ்வளவுத்துக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளவுதான். ஐயோ இவங்க டிப்ரெஷன் ஆகுறாங்க, இவங்க போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்ல போறாங்க அப்படின்ட்டு நம்மளையும் பைத்தியக்காரன் ஆக்கிடுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப கூட நான் 1 மணி நேரம் இருக்குமா ஆட்டிட்டு தான் இருக்கேன். இன்னும் சார் தூங்கல, ஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எவ்வளவு மத்தியானம் எல்லாம் இன்னெல்லாம் அதிகமா தூங்க மாட்டாங்கன்னு சொல்லியாச்சுல்ல, அவ்வளவுதான். இனி என்ன அதிகபட்சம் போனா ஒரு 20 நிமிஷம் தூங்குவான். ஓகே, நாங்க போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். சரியா? கிடைக்கிற கேப்ல எல்லாம் குளிச்சு கிடைக்கிற கேப்ல எல்லாம் சாப்பிட்டாதான் நடக்கும், இல்லைன்னா எதுவும் நடக்காது. வாங்க போ. புதுசா யார் வீட்லயாச்சும் பேபி வந்திருக்குன்னா எப்படி போகுது உங்க வாழ்க்கை அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? 1:30 மணிக்கு தானே டீயே குடிக்கிறோம். ஓகே, மதியம் சாப்பாட்டுக்கு பார்க்கலாம் வாங்க. அப்ப நான் வந்து இங்கதான் பாய் வச்சு முட்டி இங்கதான் படுத்து. ஒரு சிலரோட வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல மெயினான ஒரு ஆள் தான் வந்து விஜய் சித்து பாக்ஸ். பிளாக் ஷிப்ல ஒர்க் பண்ணும்போது அப்புறமா ஒரு பிளான் பண்றது, அப்புறம் ஃபன் பண்றோம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம். அதுல இருந்தே நான் அவரோட வீடியோ பார்ப்பேன். அந்த டைம்ல நான் அப்ராட்ல இருந்தேன். அந்த டைம்ல நான் பார்க்க ஆரம்பிச்சது. வேலைக்கு போய் ஒரு மாதிரி மண்டை காஞ்சு வெறி பிடிச்சி வருவோம் ரூமுக்கு வந்து இவங்க வீடியோலாம் போட்டு பார்க்கும்போது தான் கொஞ்சம் அப்படியே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப பார்க்கும்போதும் அந்த மனுஷன் அப்ப எப்படி இருந்தாரோ அப்படிதான் இப்பவும் இருக்க. நான் மோஸ்ட்லி நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுறதுல விஜய் சித்து விளாக் சொன்னேன். இன்னைக்கு அவங்களோட அந்த முதல் ஆஃபீஸோட லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரி கன்சிஸ்டன்சியாக போட்டோம்னா அது நல்லபடியாக நடக்கும். அது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது நடக்க வேண்டிய டைமில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை நம்ம விடாமல் தொடர்ச்சியாக பண்ணிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது நமக்கு கை கொடுக்கும். ஓகே, பார்க்கலாம். அப்புறம் நான் பார்க்குற ஒரு யூடியூப் சேனல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள சேனல் ஒன்று பார்ப்பேன். எனக்கு அவரோட வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் அவரோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த ஸ்லாங்கு ப்ளஸ் வந்து அவரோட அந்த ஓப்பன் டாக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாருன்னு காமிச்சிடறேன், வெயிட் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த சேனல் சொல்லியிருந்தேன் எனக்கு தெரியல. என்னோட ஆசையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது ஆக்டிங்காக தான். அப்ரோட்ல வேலை பார்த்துட்டு வந்து திருப்பி ஊருக்கு வந்து சென்னை வந்து என்னோட லைஃபு அப்ராட்லேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு காரணமே நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணுறதுக்காக தான். நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அதனால தான் என்னோட ஆக்டிங் அந்த விஷயத்த என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போக முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன். எங்களோட இந்த கப்புள் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசனே வந்து நாங்கள் வந்து கண்டென்ட் வீடியோ போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியே ரீச் ஆகணும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் விட மாட்டேன். கொஞ்சம் ஸ்டோரி அப்படி இப்படிலாம் நானும் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் நம்மளோட சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கலாம். அதுக்கான நிறைய விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன். டச் விட் நல்லபடியாக நடக்கும் எல்லாம். இது நான் சாப்பிட மாட்டேன்ல, ஸோ எனக்கு வேணும். இதுக்கு அவனுக்கு தெரியாம நான் பண்றது. எனக்கு வேணும். வெட்டி நான் வந்து நிக்கிறேன். வேணும், எடுத்துட்டு வா. பார்த்தீங்களா நண்பர்களே, எனக்கு 2 முட்டையும் கொஞ்சம் பிரிஞ்சாலும் வச்சுட்டு உருளைக்கிழங்கு அவள் தரமாட்டேன்ட்டான். சும்மா வேற ஒன்றும் இல்லை, அவள் முட்டை சாப்பிட மாட்டாள். ப்ளஸ் வந்து பிரிஞ்சாலும் அவளுக்கு சாப்பிடக்கூடாது. அதனால அவளுக்கு வந்து தனியாக உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, தப்பிச்சால் கூடையில தூங்க போச்சு. ஒரு நிமிஷம் வேணும்னு இவ அதை பண்ணுவான். ஒரு நிமிஷம் இல்ல, நான் அந்த புத்தி கிடையாது. உருளைக்கிழங்கு உப்பு நிறைய போட்டு பொரிப்பா, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த புத்தி கிடையாது. அந்த புத்தி மட்டும்தான் இருக்கு நண்பர்களே. கைஸ் எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷல் மேடம்? இது தேங்காய் சோறு.
கத்திரிக்காய் கறி, 2 முட்டை. நோ நான்வெஜ் டுடே. முட்டை நான்வெஜ் தானே? இது வெஜ்லயும் சேரும் நான்வெஜ்லயும் சேரும், 2 ஃபேமிலி இது. என்ன ஏன் இன்னைக்கு வெஜ் நான்வெஜ் இல்லை? நீ வாங்கி தரல, எழுப்பல. 4:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு நான் தூங்குறது 4:30 மணிக்கு. நான் தரேன் சரியா? வெய் பார்ப்போம் எத்தனை வைக்கன்னு பார்ப்போம். வெயிடி பார்த்து இந்த உருளைக்கிழங்கு வெளிச்சிட போகுது. பா அடி அடி. உருளைக்கிழங்கு பொரிச்சது, சிக்கன் மட்டன் பீஃப் இதெல்லாம் கூட இங்க யாருக்கும் சண்டை வராது. உருளைக்கிழங்கு பொரிச்சதுக்கு தான் சண்டை வரும். மோஸ்ட்லி அது அதிகமாக சாப்பிட்றது இல்லை, அவள் தான் பொரிப்பா. ஆனால் அவள் என்ன பண்ணாலும் அதுலேருந்து கொஞ்சம் பிடிங்கி சாப்பிட்றதுல நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டு இருக்கோம்? துணி எடுக்க போயிட்டு இருக்கோம். துணி எடுக்க போயிட்டு இருக்கோம். கிரிக்கெட் விளையாட போட்டியா? மாடியில் நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கிரிக்கெட்ல ஒரு டீம் எத்தனை பேர்? மேடம் சொல்ல 11 பேர். நாங்க வந்து 7 பேர் வச்சு விளையாடுறோம். அவ்வளோ ஸ்மார்ட். நீங்க விளையாடுற கொக்கோ கிடையாது. கிரிக்கெட்ல 11 பேர் இருந்தா அது வந்து ஹார்ட் ஒர்க்கா, 7 பேர் 6 பேரா இருந்தா அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கா. ஓகே நண்பர்களே, நாங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்திருக்கோம்? துணி எடுக்கிறதுக்கா? ஓகே. ரொம்ப நாள் ஆச்சியா மொட்டை மாடிக்கு வந்து? சீரியஸா? எனக்கு இல்லை, உனக்கு வயசாயிருச்சு. எப்படி போகுது? மதியானம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? இங்கே எங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு காமிச்சேன்ல, அதுதான் எங்களோட சாப்பாடு. நீங்களும் யாரெல்லாம் வந்து எங்களை மாதிரி போஸ்ட்மார்ட்டம்ல யாரெல்லாம் எங்களை மாதிரியே ஸ்ட்ரகிள் சாரி சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, அவங்கெல்லாம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேவா? நான் ஒன்று சொல்லட்டா, இந்த டைம்ல கிடைக்கிற அந்த சந்தோஷம் வந்து அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு டைமை நீங்க வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பிட்டு ஓகே அப்படின்னு இருக்கோம். உண்மைதான். ஏன்னா நானே இதை நான் இப்போதான்ப்பா பாக்குறேன். இந்த இடத்துல இந்த பைப் வந்து இவ்வளவுதான் இருந்துச்சு, இப்ப மேல தூக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் இருந்துச்சு. நீ சொன்னேன் ஒரே நாத்தமா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும்போது, அது பாத்ரூமோட இது அந்த ஸ்மெல் வெளியே போறதுக்கு ஒரு பைப் வரும்ல, அந்த பைப் அது கட்டையா வச்சிருந்தாங்க. அதனால இந்த இடம் ஃபுல்லா ஸ்மெல்லா இருந்துச்சு. இப்ப தூக்கி வச்சதுக்கு அப்புறமா காத்திருக்கும் போது வெளியே பறக்குது. ஓகே அவ்வளவுதான். நானே இப்போ சம்டைம்ஸ் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். அவங்க வந்து பிறந்து போயிருந்தது அந்த ஒவ்வொரு கை வளர 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 எனக்கே ஃபீல் ஆச்சு. அப்படி இருந்தால என்ன வளர்ந்துட்டோம் அப்படிலாம் இருக்கு. எல்லாமே அப்படி ஃபீல் ஆகுது. ஓகே சரி. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி முன்னாடி எல்லாம் வந்து வெயிலில் போடக்கூடாது, முறுக்கி புளியக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. முறுக்கி புளிங்க என்ன கர்மத்தையாவது பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு பேபியோட ட்ரெஸ்ஸை ஒரு 10 to 15 minutes ஆகுது வெயிலில் போட்டு எடுங்க. ஒரு 1/2 an hour குறைஞ்சது வெயிலில் போடுங்க சரியா? 10 to 15 மேலே ஒரு 1/2 an hour போடுங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட யூரின் ஸ்மெல் இருக்கும், ப்ளஸ் வந்து இது இருக்கும். திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வேடில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வெயிலில் போட்டு எடுக்காமல் இருந்தோம்னா அதில் அந்த யூரின் ஸ்மெல் இருக்கும். நம்ம என்னதான் லிக்விடை போட்டு துவைச்சாலும் அதில் அந்த இது இருக்கும். இங்கெல்லாம் ஒரு டப்பா லிக்விடை ஒரு வாட்டி துவைக்கிறதுக்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அந்த ஸ்மெல் வரும். ஏன்னா அது வெயிலில் போட்டு எடுக்காமல் ரூமுக்குள்ளே போட்டு காய வைக்கிறதுனால. அது இவங்கள்ட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது. பொதுவாக யாரும் வந்து புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. அது இதில் வேற முறுக்கி புளியக்கூடாது. முறுக்கி புளிஞ்சா குழந்தைக்கு வந்து எது 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 எப்படி எப்படி அப்படின்னு ஓடி பைத்தியக்கார கூட்டத்துல மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, முறுக்கி புளியறதுனால குழந்தை அழுகிறது. அதே மாதிரி வந்து அது நீ இதை சொல்றியே, நீ பேம்பஸ்ல என்ன பண்ணுவ? போடுவேன். பேம்பஸே சிலவங்க வந்து அது டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு வழி உண்டு. அப்படிதான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. என்ன கர்மத்தையும் பண்ணுவாங்க, எனக்கு அது தெரியாது. நான் வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. அதுக்கு எதெல்லாம் சொல்லுவாங்க, அதை கிழிச்சு அதுல இருந்து உள்ள ஜெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து தனித்தனியா பொறுமையெல்லாம் கிடையாது. அது பண்ணுவாங்க. அது வந்து பண்றதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அது வந்து எரிக்க முடியாது. பேம்பஸை வந்து எரிக்க தான் செய்வாங்க, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை பண்றது.
அது ப்ளஸ் வந்து என்னமோ ஒன்று பண்ணுவாங்க, அது எனக்கு ஒழுங்காக எனக்கு அது ஐடியா இல்லை சரியா. அதனால் இந்த முறுக்கி புளிந்த குழந்தாலும் அது பண்ணால் குழந்தாலும் அப்படின்றதெல்லாம் யாராவது நம்புறீங்கன்னா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. நிறைய மித்த வந்து நான் நம்புறவன் கிடையாது. இதோ இதாக இருக்குல்ல இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் எல்லாம் மித்தையும் அப்படிலாம் கிடையாது. முறுக்கி புளிகிறதுனால குழந்தை அழுவுலாம் கிடையாது. அவனுக்கு வந்து என்ன சொல்றது, பாடி டயர்டாக இருந்தால் அழுவான், பால் குடிச்சா அழுவான், தூக்கம் வந்து அழுவான், அதெல்லாம் வந்து அழத்தான் செய்வான். ஓகே நண்பர்களே, நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நம்ம பேசிகிட்டே இருக்க முடியும். எனக்கு அவளுக்கு ஆர்கியூமெண்ட்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்? இந்த துணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தோம். நான் தானே எடுக்கணும் எப்படியும். கார்த்தி இன்னும் வேலையெல்லாம் பார்க்க. கார்த்தி முன்னாடி யார் உங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ நாளா? நீ எங்க வேலை பார்க்க? புரியல. நான் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன லுக்கு மேடம்? நீங்க ஈவினிங் கிளம்பி போயிடுவீங்க, நைட்டு வருவீங்க. ஈவினிங்ல மத்தியானம் 2 மணிக்கு போயிடுவீங்க, மிட் நைட்டு வருவீங்க. அதுக்கப்புறமா அவ்வளோ வேலையெல்லாம் யார் பார்க்குறது? எது மதியானம் வரைக்கும் உள்ள சமையலா? சரி ஓகே ஓகே. காலு கையெல்லாம் வலிக்குது, எக்ஸர்சைஸ் பண்ண முடியல. ஒரு நாள் உட்கார்ந்து எழுமனேன், அதுவே எனக்கு இன்னும் படி கூட ஏற முடியல. இந்த சிலருக்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, ஒரு பெல்ட் வாங்கி கொடுத்தேன். அந்த பெல்ட்டை வந்து போட்டுட்டு இந்த பெல்ட் எனக்கு செட் ஆகாது, இன்ஸ்டால வந்து ஒரு 10 இந்த மாதிரி பெல்ட் போடுங்க, அப்போதான் நமக்கு வந்து வயிறு சீக்கிரமாக இதாகும், நம்ம வந்து சீக்கிரமா வந்து நம்ம கொஞ்சம் என்னது ஒல்லி ஆயிடலாம். அந்த மாதிரிலாம் சொல்லி கண்ட கர்மாந்திரம் வீடியோஸ் எல்லாம் அவங்க ப்ரமோஷன்ற பேரில் போட்டு ஐயோ சாவடிக்கானுங்க. ஐயோ இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சம்பவங்கள், அதையும் நம்பிட்டு இதை போட்டால் சரியாயிரும், அதை குடித்தா சரியாயிரும், இதை தின்னா சரியாயிரும் சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். தேவையான ஃபுட் எடுங்க, தேவைக்கு மேலே. இப்போ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதிகமாக சாப்பிடணும், அதிகமாக வந்து மற்ற இன்டேக் எடுக்கணும், அதிகமாக இன்டேக் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா வந்து ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவையானது நீங்கள் சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்றதுனால தான் ஃபேட்டு போடுறது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்கள் வயிற்றுக்கு உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீரியஸாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் போட மாட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour ஒதுக்கி சாப்பிட்றீங்கல்ல, சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்குறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எதுவுமே பெருசாக பண்ண வேண்டாம். சிட்டப் போடுங்க, ஜஸ்ட் ஒரு 10 ரவுண்டு இந்த மாதிரி மொட்டை மாடி இருக்குன்னு ஒரு 10 ரவுண்டு நடங்க. இல்லையா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஒரு 10 ரவுண்டு நடங்க. போதுன்றேன். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஒதுக்கி இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணாலே போதுன்றேன். இதை தாண்டி வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சரியா, இந்த பால் வரல இந்த கண்ட கர்மத்தையும் வாங்கி குடிக்காதீங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல எல்லாம் எவனாச்சும் ஏதாச்சும் சொல்லுவான் சரியா, அந்த பொடியை குடிங்க, இந்த பொடியை குடிங்க, அதை கலக்கி குடிங்க, இதை கலக்கி குடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் குடிக்காதீங்க. டாக்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை கேளுங்க. ஏன் தெரியுமா, எங்கள் டாக்டர் நான் இந்த எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூண்டு பால் குடிங்க, பூண்டு பால் வந்து நல்லா குடிங்க, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு பூண்டு பால் குடிங்க அப்படின்னாங்க. அதைத்தான் குடிக்கும். வேறு எக்ஸ்ட்ரா இவ சொன்னா எனக்கு எந்த பொடி வாங்கி தெரியா, அப்போ இன்னும் நல்லா ஃபீல் பண்ணாங்க. தேவையே இல்லை, உனக்கு வர்றதை நீ கொடு. இதை தாண்டி ஃபார்முலா மில்க் கொடுக்கணுமா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஃபார்முலா மில்க்கு கொடுத்து ஐயோ குழந்தை அவ்வளோதான், ஐயோ ஃபார்முலா மில்க்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு எவனாச்சும் சொல்லிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வாயிலேயே 2 அடி அடிச்சு விட்டுருங்க சரியா. என்னது, ஒரு குழந்தைக்கு தேவையான ஃபீடு அது எடுக்குது, அதை தாண்டி எதுக்கு பசிக்குதுன்னா அது நம்ம மிஷினா, பால் கொடுக்குறவங்க என்ன மிஷினா? இல்லை, பால் கொடுக்குறவங்க மிஷின்லாம் கிடையாது. அவங்க வந்து அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷன்தான் சரியா. அதனால அந்த குழந்தை தேவையான ஃபீடு எடுத்து அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா ஒரு 30 ml இல்லைன்னா ஒரு 60 ml இல்லைன்னா ஒரு 90 ml கலக்கி கொடுங்க, அதுக்கு தப்பே கிடையாதுன்றேன். குழந்தைக்கு கண்டுபிடிச்சதே ஃபார்முலா மில்க்கு கண்டுபிடிச்சதே குழந்தைங்களுக்கு கொடுக்கதாயா. நமக்கு பசிக்கும் போது இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, இல்லை நம்ம இப்போ வந்து ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு பத்தல, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அது அவங்க அம்மாட்டேருந்து ஃபீட் பண்ணுது. ஃபீட் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம ஒரு 60 ml ஒரு 90 ml அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா மில்கை கலக்கி கொடுக்குறது தப்பே இல்லை. எதற்கு அந்த மாதிரி பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டா, அவ்வளோதான். ஓகே. அதனால் என்ன விஷயம்னா,
இந்த பழைய ஆளுங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அதை முறுக்கிறது, இதை முறுக்கிறது, அதை முறுக்கக்கூடாது, இதை முறுக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்காதீங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கோங்க, சரியா? அவங்க எல்லாம் வந்து MBBS முடிச்சு அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வந்து உக்காந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன? அவங்களுக்கு இதை பற்றி தெரியும். அதனால தான் அவங்க சொல்கிறது. தெரியுதா? இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவளுக்கு அவன் மூஞ்சி தெரியுதா? தெரியும். ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வரோம், சரியா? ஓகே, உனக்கு இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? மேடம் வந்து இப்போ வந்து கார்த்திகா வந்து ஒரு கார்த்திகா கிளிட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த என்ன வீடியோ போடுவா? மேக்கப் வீடியோஸா? மேக்கப் ரிலேட்டட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல மேக்கப் டிப்ஸ் எல்லாம் அதுலேருந்து கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் பெருசாக என்ன இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் வந்து டெய்லி விலாக் போடலாமா வேணாமா அப்படின்றதே வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? இல்லை என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள், சரியா? நம்ம நேரமாக என்னன்னு தெரியல, கரண்ட் போயிடுச்சு நண்பர்களே, கரண்ட் போயிடுச்சு. ஒரு நிமிஷம். யாராச்சும் இருக்கீங்களா? சாரிம்மா, பார்க்கல, கண்ணுக்கு நேரம் வெளுத்து அடிச்சிருந்தேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே வந்து அதிகமாக கரண்ட் போகுது. அது என்ன தெரில, ஆனால் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் வருது. என்னடா பண்ணுறது? டே, வீட்டில் குழந்தை இருக்கு, ஐயோ வயசானவங்க இருக்காங்க, இதில் இவனுங்க வேற அப்பப்பனா கத்தி சாவடிப்பானுங்க. வெளியே பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? காமிச்சு தரேன். தெரியாதுல்ல? தெரியாது, எனக்கே கண்ணு தெரில, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே நண்பர்களே, இந்த vlog-ஐ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நல்லா முடிக்கலாம்னு நினச்சேன், இப்படி முடிக்க வச்சுட்டீங்க, ஏன்? ஐயோ, சரி ஓகே நண்பர்களே, அவனும் தூங்கிட்டு இருக்கான். இந்த vlog-ஐ வந்து நான் முடிச்சுக்கிறேன், சரியா?